நம்மோடு பேசியவர்கள் எல்லாம் ஒருத்தன் கூட நம்மள்ட்ட பேச மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு அவன் கவலை. எதை சொல்றது? தொடர்ச்சியாக போய் வந்து கொண்டிருக்கிறவர்கள் பிரச்சனையே இல்லாம சாப்பு வாங்கிட்டு போயிடுவாங்க. புதிதாக நுழைக்கிறோம், என்ன சொல்றது? இங்க ஏன் வந்தேன்னு கேட்டா என்ன சொல்றது? கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொல்லுவான். கல்யாண தபால் இருக்கான்னு கேட்கிறான். தபால் இல்ல, திருப்பி அனுப்பிடுவானோ? எவிடன்ஸ் இல்லைன்னா உடனே திருப்பி அனுப்பிடுவானோ? அவன் கேட்கிற கேள்விக்கு நம்ம சரியா பதில் சொல்லணும். இருப்பத ஒரு 4-5 அடிதான் இடைவெளி இருக்கும். அந்த 4-5 அடி இடைவெளி தாண்டி போய் தன்னந்தனியாக அந்த அதிகாரிகள் முன்னாடி பதில் சொல்றதுக்கு நம்ம எவ்வளவு பயப்படுறோம். ஆனால் மரணம் வந்த பிறகு யாருமே இல்லாமல் அதுவரையில் வந்தவர்கள் 7 அடியில் தாண்டி போன பிறகு முன்கர் நக்கீர் வந்ததிலிருந்து நாம் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறோமே, ஆரம்பிக்க வேண்டுமே. யாருக்காவது அந்த சிந்தனை ஏற்படுகிறதா? நம்மெல்லாம் சாதாரணமானவர்கள், பாவத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் பரிசுத்தமானவர்கள். ஆனால் அவர்களுக்காக கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், இது என்ன சோதனை என்று கூட கேட்டிருக்கிறார்கள். ஒரு தடவை இப்ராஹிம் என்கிற அவர்களுடைய 18 வயசு புள்ள, 18 மாச புள்ள, 18 மாசம் தான் இருக்கு. இந்த 18 மாசத்துக்குள்ள மதீனாவிலே பிறந்தவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த சின்ன ஆம்பளை பிள்ளைய கையில எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் இருந்து கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்களுமா அழுவீங்க? மௌத்துக்காக நீங்களுமா அழுவீங்கன்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மனிதன் தானே, ஒப்பாரி வச்சு அழக்கூடாது. இறந்த மனிதனுடைய தன்மைகளை சொல்லி அழக்கூடாது. நீ ராசா மாதிரி இருந்திய, ராசாத்தி மாதிரி இருந்தியன்னு சொல்லி எல்லாம் அவர்களுடைய தன்மைகளை சொல்லி அழக்கூடாது. நிச்சயமாக அதற்காக வேண்டி மலக்குகள் அவர்களை சாட்டையால் அடிப்பார்கள். இப்படியான இருந்த உலகத்திலே உன்னை சாதாரணமாக நடமாட சொல்லி இருக்கிறான் அல்லாஹு தஆலா, என்னமோ ராஜா மாதிரி இருந்தியாமே பக்கத்துல உட்கார்ந்து சொல்றாங்கன்னு அவர்களுக்கு வேதனைக்கு மேல் வேதனை செய்யப்படும். தாய்மார்கள் இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கண்டதையும் சொல்லி அழுகுறாங்க, இல்லாததையெல்லாம் சொல்லி அழுகிறாங்க. இதனால் மையத்துகளுக்கு வேதனைக்கு மேல் வேதனை ஏற்படும். ஆனால் இறந்தவர்களுக்காக அழுவது மனிதத்தன்மை இல்லையா? அதைத்தானே நான் செய்கிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹிற்கு அந்த வேதனை இருந்தது. ஏனென்றால் மக்கா நகரத்திலே 1000 பெண் பிள்ளைகள் பெற்றாலும் அவன் மலடன் தான். ஒரே ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கணும், அப்பந்தான் அவன் ஆண்மை உள்ளவன் என்று சில மௌட்டிகத்தனமானவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய எதிரிகள் எல்லாம் நவுது பில்லா, அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும், நீ மலடன் என்று சொன்னார்கள். ஏன்னா ஆம்பளை பிள்ளை எதுவுமே தங்கல. அபுல் காசிம் பிறந்து கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டார். தாஹிர் பிறந்து கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டார். பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் தான் உயிரோடு இருந்தார்கள். எனவே அந்த பழிச்சொல் அவர்களுக்கு வந்தது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து மீண்டு மதீனாவிற்கு வந்த பிறகு அல்லாஹ் தஆலா 3ஆவதாக ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான். இத 3ஆவது கொடுத்த ஆண் பிள்ளையையும் 18 மாதத்திலே எடுத்துக்கொண்டான். அல்லாஹ்வுடைய விளையாட்டு என்பது நாம் நினைப்பதை விட வித்தியாசமானது. நம்ம ஒரு கணக்கு போடுறோம், அல்லாஹ் எனக்கு அதை தராம போயிட்டானே, இதை தராம போயிட்டானேன்னு கொடுத்திருந்தா நாம என்ன செய்வோம்ங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் இருந்திருப்பார்களே, ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு நபி கிடையாது, எந்த நபியும் வர முடியாது. ஆண் பிள்ளைகள் மட்டும் உயிரோடு இருந்திருப்பார்களே, ஆனால் இந்த சமுதாயம் அவர்களுக்கு முடிசூட்டி இருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நீங்க தான் நபி என்று சொல்லி இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஆண்மை தன்மையை காப்பாற்றுவதற்காக, ஆண்மை உள்ளவர் என்று சொல்லுவதற்காக 3 ஆம்பளை பிள்ளைங்களை கொடுத்தான். இறந்த பிறகு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக வேண்டி, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் குழப்பம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அந்த ஆம்பளை பிள்ளைங்களை செஞ்சிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஆவது பிள்ளையும் பறிபோன பிறகு கைகளில் அதை ஏந்தி கொண்டு அழுதார்கள். சின்ன பிள்ளைதான், ரசூலுல்லாஹ்வே சொல்லி இருக்கிறார்கள், உங்களுக்கு பிறந்த சின்ன பிள்ளைகள் சிறு வயதிலே இறந்து விடுவார்களேயானால் மறுமை நாளிலே அவர்களை சொர்க்கத்து பூஞ்சோலைகளில் பார்ப்பீர்கள். உங்களுடைய சட்டைகளை பிடித்து இழுத்துக் கொண்டு போய் சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய சிபாரிசை அந்த சின்ன பிள்ளைகள் உங்களுக்காக செய்வார்கள் என்று சொன்னார்கள்.
ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சிபாரிசு இருக்குல்ல. பாவமற்றவர்கள் என்பது வேறு. 3 சின்ன குழந்தைகள் சொர்க்கத்தினுடைய மலர்களாக அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த திருப்தி ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்திருக்கும். அதையும் மீறி கண்ணீர் வருகிறது என்றால் மரணம் என்பது எவ்வளவு பெரிய வேதனை என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அதற்காக நம்ம என்ன தயாரிச்சு வச்சிருக்கோம்? உலகத்திலே காண்பதையெல்லாம் அனுபவிக்கிறோம். ஒரு நாள் முழுக்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம். பாங்கு சப்தம் கேட்கிறது, கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு. அந்த சம்பளம் வாங்குறாரு, 5 நேரமும் கத்துறாரு. அதனால அது எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு தடவை பாங்கு சொல்லும் போதும் மலக்குகள் பதிவு செய்கிறார்கள், இவன் வரல 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 என்று ஆப்சென்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் அந்த ஏடுகள் எல்லாம் மிகப்பெரிய பாரங்களாக ஒப்படைக்கப்படும் போது நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இறந்த பிறகு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியவர்கள் அல்லவா நாம்? இந்த உலகம் என்பது நமக்கு பரீட்சை களம் இல்லையா? யாராவது சிந்திச்சு பார்த்தோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்த புள்ள கல்யாணம் முடிச்சு குழந்தைகளை எல்லாம் பெற்றவர் ஜைனப் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. அபுல் ஆஸ் என்பவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டிருந்தாங்க. ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். அபுல் ஆஸ்ங்கிறவருக்கு ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு போரை சந்தித்த போது அவங்க மருமகனே எதிராளியா வந்தார். காஃபிர்களுடைய கூட்டத்திலே அபுல் ஆஸ் இருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டத்தை எதிர்த்து வாள் பிடித்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் மருமகன் எங்க நின்னாலும் அவனை பிடிச்சி என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுப்படி அந்த போர் முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனை அப்படியே தூக்கி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், என் மகள் எப்படி இருக்கிறார்? ஏனென்றால் மகள் அங்கே இருக்கிறார், மாப்பிள்ளை வீட்டுலதான் இருக்கிறாங்க. என் மகள் எப்படி இருக்கிறாள் என்று கேட்டார்கள். உங்க மகளை நான் நல்லா வச்சிருக்கேன், அவளுக்கு எந்த பாதகமும் இல்லைன்னு சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாருக்கும் நான் பிணை தொகையை செலுத்தி விட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லியிருக்கேன். உனக்கான பிணை தொகையை நான் செலுத்திக்கிறேன், அதுக்காக உன்னை விட்டுற மாட்டேன். உனக்காக பிணை தொகையை நான் செலுத்துகிறேன். நீ செய்ய வேண்டியது என் பிள்ளையை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிடணும். மக்காவில் இருக்கிற என் பிள்ளையை இனிமே நான் அவங்கிட்ட ஒப்படைக்கிறதா இல்லை, எனவே அவளை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொன்னாங்க. அவரு சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதிலே மக்காவாசிகள் மிக விரைவானவர்கள், நியாயமானவர்கள். எனவே மக்காவுக்கு போனாரு. தன்னுடைய மனைவியை ஒரு ஒட்டகத்துல தூக்கி வச்சாரு. அவர்களோடு சேர்ந்து சில பொருட்களையும் வச்சாரு. மதீனாவுக்கு அனுப்புறதுக்காக ஒரு காவலாளியோட அந்த ஒட்டகத்தை தள்ளிக்கிட்டே வந்தார். எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து விட்டார்கள். சூழ்ந்து சொன்னார்களாம், முஹம்மத் எங்களோடு எதிரியாக இருக்கிறார் என்பது உனக்கு தெரியாதா? அவருடைய துருப்பு சீட்டு இது. இந்த பிள்ளைய வச்சுதான் அவற்றை நாங்க விளையாட வேண்டியது இருக்கு. இவளை பணையமா வச்சுத்தான் அவரை மிரட்ட வேண்டியது இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ அனுப்புகிறாயே, நீ நம்மை சேர்ந்தவனான்னு கேட்டாங்க. அபுல்லா சொன்னார், நான் வாக்கு கொடுத்து விட்டேன். மக்காவாசிகளுடைய தன்மை வாக்க காப்பாத்துறது இல்லையா? உடனே அவர்கள் சொன்னார்கள், வாக்க காப்பாத்துறது வேறு யார் விஷயத்திலேயாவது இருக்கலாம், ஆனா முஹம்மதுடைய மகள் விஷயத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வாக்குவாதம் நடக்குது. வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கும் போது எல்லாம் இவளால் தானே வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு எதிரி என்ன பண்ணா, கையில் இருக்கிற ஈட்டியால் மேலே இருக்கிற ஜைனப் அம்மாவுடைய வயிற்றுல ஒரு ஊங்கி ஒரு குத்து குத்துட்டான். மேலே இருந்து அவர்கள் அப்படியே சரிந்து விழுந்தார்கள். வயிற்றுக்குள் இருக்கிற அந்த குழந்தை, அவங்க நிறமாச கர்ப்பிணியா இருந்தாங்க, அந்த குழந்தை கலைந்து விட்டது, இறந்து விட்டது. அதுக்கு பிறகு நிறைய வைத்தியம் பார்த்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த பிள்ளை வந்து சேர்ந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஜ வைத்தியம் பார்த்தாங்க. கடைசியில் ஜைனப் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். அபுல்லாத்தும் பின்னாடி இஸ்லாத்துல வந்துட்டார். ஜைனப் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகி விட்டார்கள். அவர்களை பெண்கள் எல்லாம் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே நின்று கொண்டு தன்னுடைய அருமை மகள் இஸ்லாத்திற்காக வேண்டிய தொல்லைகளை அனுபவித்தவர்கள். சாதாரணமா நம்மள மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லிக்கிட்டு ராஜ வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளையாய் பிறந்ததற்காக வேண்டிய பல கொடுமைகளை அனுபவித்தவர்கள். அந்த அம்மா வஃபாத்தாகி கிடக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே தன்னுடைய வேட்டி ஒன்றை புதிதாக கட்டிக்கொண்டு உடம்போடு சேர்த்து அதை வைத்துக் கொண்டு நின்று கொண்டே இருக்கிறார்கள்.
பொம்பளைங்க எல்லாம் குளிப்பாட்டிட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. குளிப்பாட்டி விட்டார்கள் என்கிற செய்தி வந்த உடனே சொன்னாங்க, ஒரு மறைவிடத்திற்கு சென்று வேற ஒரு வேட்டியை உடுத்திக்கிட்டு தான் உடுத்தி இருந்த தன் உடம்போடு